தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் நல்ல கேள்வி. எல்லா விஷயத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எல்லோரையும் முந்திக் கொண்டு வேகமாக இப்பொழுது தேர்தல் ரேஸ்ல எடப்பாடி அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். தேர்தலுடைய அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை ஏற்கனவே 3 கட்டமாக பொதுச் செயலாளர்கள் வெளியிட்டார்கள், இறுதியாகவும் வெளியிட்டார்கள். இதுல ரொம்ப ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்றது ஆட்சிக்கு வந்த உடனே 10,000, அனைத்து மகளிருக்கும் 2,000, அனைவருக்கும் ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி, இவையெல்லாம் இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அது தவிர அனைத்து செக்டாருக்கும், எல்லா செக்டாருக்கும் குறிப்பா 7.5% இடஒதுக்கீடை 10% இலங்கை தமிழருக்கு இரட்டை குடியுரிமை, முதியோருக்கு எல்லா இடங்கள்லையும் இல்லங்கள் என மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். அதிமுக மட்டும்தான் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒரு திறனுள்ள அரசு என்பது அதிமுக அரசு என்பது கடந்த 35 ஆண்டு கால வரலாறு. இந்த தேர்தல் அறிக்கை அனைத்தும் நிச்சயமாக அரசாணைகளாக பிறப்பிக்கப்படும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்துல எல்லோரும் எல்லாரும் மேல இந்த விமர்சனம் பொதுவா அதுதான் வழக்கம், வாடிக்கை. அதையெல்லாம் எதிர்கொண்டு எல்லாவற்றையுமே எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு களத்திலே அதிமுக செய்த நலத்திட்டங்களை சொல்லி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கும். நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கீங்களேன். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த மாவட்டம் வளர்ந்ததே அதிமுக ஆட்சியில தானே. இப்ப புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், தமிழகத்துடைய 2வது பல் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், அண்ணன் திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது அண்ணன் வைரமுத்தவர்கள் நானெல்லாம் சட்டமன்றத்துல பேசி பெற்ற 2 காவிரி கூட்டுக்குடி திட்டமா இருக்கட்டும், காவிரி வைகை குண்டாறு திட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா திட்டங்களுமே இந்த ஆட்சி வேளாண்மை கல்லூரி இப்படி எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னா அதிமுக ஆட்சியில தான் அந்த மாவட்டம் வளர்ந்திருக்கிறது. இந்த மாவட்டத்துடைய நல்ல திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில தான் கிடைத்திருக்கிறது. அதனால இதையெல்லாம் நாங்க சொல்லி அதிமுகவுக்கு வாக்கு கேட்போம், மகத்தான வெற்றி பெறும். கடந்த முறை 6 சட்டமன்ற தேர்தலை கடந்த முறை 2020 6 சட்டமன்றத்துல அதிமுக போட்டிட்டது. இந்த வரை 3 இடங்களை எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்களே போட்டியிடன்றதா எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பம், எங்களுடைய எதிர்பார்ப்பு. இருந்தாலும் ஒரு நிறைய கட்சிகளோடு நம்ம கூட்டணி வைக்கின்ற பொழுது அதுல ஏற்படும், உங்களுக்கே தெரியும், அதுல ஏற்படுகின்ற பொழுது அது தலைமையில அவங்க எடுக்கின்ற முடிவு. இருந்தாலும் நாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஏக்கம் என்ற எங்களுடைய ஒரு புறம் இருந்தாலும் கூட அதே நேரத்துல தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு எந்த காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மா காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்திலிருந்து அதிமுக என்பது இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இயக்கம். நிச்சயமா தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்க நெஞ்சுரத்தோடு பணியாற்றுறோம், வெற்றி பெறுவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை மையப்படுத்தியே சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை மக்கள் இதயத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால கணக்கில எடுத்துக்கொள்ளப்படுகிறதா யார் யாருக்கிடையே போட்டி என்பதை எல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய எஜமானர்கள் மக்கள், அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்தா இருக்கு. அதனால மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு. யார் வேணாலும் அதற்கு முன்னால் எந்த விதமான கருத்துக்களை எல்லாம் ட்ரெய்லர் மாதிரி சொல்லலாம். ஆனா இப்ப இறுதி கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வெற்றி அதிமுக. இல்ல, திரையில நீங்க பார்ப்பது வேறு, களத்திலே பார்ப்பது வேறு. அதான் என்னுடைய கருத்து. அதனால திரையில இருப்பது அது 3 மணி நேரம் படம் மாதிரி தான். அதுக்கு பிறகு வாழ்க்கையில எல்லாரும் எப்படி யதார்த்தத்துக்கு வந்துடுறாங்க, அதே மாதிரி நீங்க யதார்த்தத்துக்கு வந்துருவேன்னு சொன்னா களத்துல அதிமுகவுக்கு அமோகமான ஆதரவு இருக்கிறது. இது நீங்கள் தேர்தல் இன்னும் போக போக பார்ப்பீங்க. இன்றைக்கு தானே தொடங்கி இருக்கிறது, வேட்புமனு தாக்கல் இருக்கிறது, அதற்கு முன்னாடி பிரச்சாரம் இருக்கிறது, இன்னும் பல்வேறு விதமான இன்னும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கூட இப்ப இன்னும் 1ஆம் தேதி இங்கே புதுக்கோட்டைக்கு வருகை இருக்கிறார். இதெல்லாம் தேர்தல் இப்பதானே சூடு பிடிக்க துடிக்கிறது. நீங்க போக போக பார்ப்பீங்க அதிமுகவுக்கு ஏறுமுகமாக இருக்கிறது என்பதை மட்டும் என்னாலே உறுதிப்பட சொல்ல முடியும். இது எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அதிமுகவுடைய அந்த அதிமுக ஆளும் கட்சி ஆவதற்குண்டான அனைத்து சாத்தியங்கள் இருப்பது என்று எல்லோரும் பேசுறாங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அது அவர்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்கள் களத்துக்கு போவதற்கு தேவைப்படுகிறது.
அதனால அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு மகத்தான ஒரு மாபெரும் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மகத்தான மாபெரும் கூட்டணி. பெரிய இயக்கங்கள், நீங்க மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் போன்றவர்கள், அண்ணன் அன்புமணி போன்றவர்கள், இன்னும் நீங்கள் சொன்ன எல்லா கூட்டணி கட்சி, அண்ணன் ஆர்வி, நம்முடைய ஆர்வி அவர்கள், பரதன் அவர் இருக்கு, அது போல ஏசி சண்முகம், ஐஜேகே இது மாதிரி நிறைய கட்சிகள் அதிமுகவிலையும் தான் இடம் பெற்றிருக்கிறது. இது ஒரு பெரிய மகத்தான கூட்டணி தானே. நிறைய வாக்கு வங்கியில கடந்த முறை பெற்று நீங்க வாக்கு சதவீதத்தை பாருங்க, வாக்கு எண்ணிக்கையை பாருங்க. அதனால இது இப்ப இன்றைக்கு களம் சூடு பிடித்திருக்கிறது. அதிமுகவுக்கு ஏறுமுகமாக இருக்கிறது. நாங்கள் ஆளும் கட்சி அவருக்கு அனைத்து விதமான சாத்தியங்களும் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்களோடு, உங்களுடைய அன்போடு நிச்சயமா மகத்தான வெற்றி பெறுவோம். சேர்றவங்க ரெட்டல் சின்னத்துலதான் போட்டிட்டு விருப்பப்படுவாங்க. ஆனா இந்த தடவை அதிகப்படியான கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்துல போட்டி போடுறாங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல, புரட்சி தலைவி அம்மா காலத்தை போல அன்னைக்கு எடப்பாடியார் தலைமை இருக்கின்ற இன்னைக்கு அதிமுக பல்வேறு சோதனை எல்லாம் தொடங்கி 169 இடத்துல இன்னைக்கு தனிப்பெருமையோட ரெட்டலை சின்னத்துல போட்டிடுறோம்ல. எவ்வளவு இயக்கம் எவ்வளவு பெரிய வலுவோடு இருக்கிறது. 2 மாபெரும் தலைவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஒரு சாமானியர் ஒருத்தர் இன்றைக்கு தலைமை பொறுப்புக்கு 169 இடத்துல இன்னைக்கு எல்லாம் மின்னல் வேகத்துல எல்லாமே முன்னணியில களத்துல ரேஸ்ல முன்னிருக்கிறார். அதுதான் அதிமுக. அதிமுக என்பது பீப்புள் ஃப்ரெண்ட்லி பார்ட்டி, சாகாவரம் பெற்ற கட்சி. அந்த கட்சியில தான் இன்னைக்கு நாங்க வேட்பாளராக உங்களுக்கு முன்னால இருக்கிறோம். அதனாலதான் நீங்க எல்லாம் அப்படி ஆர்வத்தோடு இத்தனை உங்களுடைய கேள்வி கணைகளோடு கேமரா கண்களோடு இருக்கிறீங்க. நல்லதே நடக்கும், மகத்தான வெற்றி பெறுவோம். நான் பொதுவா சொல்லுவேன், அரசியல்ல சில நேரத்துல நெருக்கடிகள் ஏற்படலாம், சில நேரத்துல தொந்தரவுகள் ஏற்படலாம், கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். இப்ப நீங்க தம்பி முத்து நீங்க எல்லாம் ஷேக் கேட்டது கூட அது மாதிரியான கொஞ்சம் நாங்களுடைய எதிர்பார்ப்புக்கேற்ப சில அதெல்லாம் அரசியல்ல பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றேன். அவசர கதியில ஒருவர்கள் ஜம்பிங், அவசர கதியில போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஜம்பிங், அந்த எடுக்கிற முடிவுகளை எல்லாம் காலம் பார்த்து கொண்டே இருக்கும், ஆனால் மன்னிக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.